ஸ்ரீலக்ஷ்மியின் அழகான வாழ்த்துக்களோடு. இன்றைக்கு மார்க்கெட்ல பல வண்ண ரோஜா பூக்கள் கிடைக்கிறது. ஆனால் இந்த நாட்டு ரோஜா பூக்கள், அதாவது பன்னீர் ரோஜா, ரொம்பவே ஸ்பெஷல். அதன் இயற்கையான மனம் ரொம்பவே அற்புதமானது. இப்போ கடைகள்ல மிகச் சுலபமா ரோஸ் வாட்டர் கிடைக்கிறது இருந்தாலும் வீட்டிலேயே எப்படி செய்யறதுங்கிறத நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கடையில வாங்குற ரோஸ் வாட்டர்ல வாசனையும் பிரிசர்வேட்டிவ்ஸும் தான் அதிகமா இருக்கும். ஆனா சுத்தமான நாட்டு ரோஜா இதழ்களை வச்சு செய்யற இந்த ரோஸ் வாட்டர் உங்க முகத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கி சர்மத்தை தங்கம் போல ஜொலிக்க வைக்கும். இது ஒரு நேச்சுரல் டோனரும் கூட. ரோஸ் வாட்டர் செய்ய நிறைய வழிகள் இருந்தாலும் நாம செய்யறது மிகச் சுலபமான வழி. ஒரு பாத்திரத்துல சுத்தமான ரோஜா இதழ்களை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. மிதமான தீயில ரோஜா இதழ்கள் வெளிரி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறினதும் வடிகட்டி ஆற வைங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டு ரோஸ் வாட்டர் தயார். இத ஸ்ப்ரே பாட்டில்ல ஊற்றி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாம். ஹோம்மேட் ரோஸ் டோனர் தயார். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது வெயிலினால் நம்ம சருமம் சோர்ந்து இருக்கும்போது முகத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. முகம் எப்பவும் புத்துணர்ச்சியா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் குட்டி குழந்தைகள்ல இருந்து கல்யாண பெண்ணுகள் வரைக்கும் எல்லாரும் நேச்சுரல் ஸ்கின் கேருக்கே மாறிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது நம்ம பாரம்பரிய நலங்கு மாவு. நீங்கள் தயாரிக்கும் நலங்கு மாவை ரோஸ் வாட்டருடன் தேவையான அளவில் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணும்போது அதன் இயற்கையான சக்தி உங்கள் சருமத்தில் அழகாக வெளிப்படும். அடுத்ததா ஒரு ட்ரை ஷீட் மாஸ்க் எடுத்துக்கோங்க. அதை நம்முடைய ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணுங்க. 10 நிமிடங்கள் அப்படியே விட்டால் சருமம் நன்றாக ஹைட்ரேட் ஆகும். அதுக்கு பிறகு தண்ணீரால் முகத்தை மெதுவாக கழுவிக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் டெய்லி மேக்கப் ஆரம்பிக்கும் போது ஸ்கின் ஸ்மூத்தா இருக்கும், மேக்கப் ஈவனா பிளெண்ட் ஆகும், ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கிடைக்கும். ஹேர் வாஷ் எடுக்கும்போது நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ற ஷாம்புவோட சிறிதளவு ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தலைய வாஷ் பண்ணலாம். இது ஸ்கேல்புக்கு ஒரு மைல்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும், ஹேருக்கு நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் தரும், சாஃப்ட் ஃபினிஷ் கிடைக்க உதவும். மேலும் இந்த ரோஸ் வாட்டரை ட்ரையா இருக்கிற ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணலாம். ஹேருக்கு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் தரும், ட்ரைனஸ் ரெடியூஸ் ஆக உதவும். ஷாம்பூக்கு பின் இதை ஒரு சிம்பிள் ஹேர் மிஸ்டா யூஸ் பண்ணினா ஹேர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். இன்றைக்கு நாம பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல நேச்சுரல் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள்ல தெரிஞ்சுக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், இந்த ரோஸ் வாட்டர்ல எந்த பிரிசர்வேட்டிவும் இல்லாததால் அதை நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுவது நல்லது. நன்றி.